லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மோசமான அரசியல் சூழ்நிலையில் தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையா, பாம்பை எடுத்து வேட்டிக்குள்ளே விட்ட கதையா, கட்டிச்சோத்தில் பூனையை கட்டின கதையா, லீமாரோஸுக்கு எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுத்ததுனால வந்த வெனை தான் அத்தனைக்கும் காரணம். அப்படி சீட்டு கொடுக்காம இருந்திருந்தா நிச்சயமாக இந்த நாரதர் வேலையை, சகுனி வேலையை லீமாரோஸ் குரூப்பு, மார்டின் குரூப்பு பார்த்துருக்காது. நிச்சயமாக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு லீமாரோஸ் முன்னாடியே அறிவிச்சிருக்காங்க. இவங்க அதிமுகவில் இருக்காங்க. அதிமுக திமுக கூட்டணியாக சேர்ந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு நிலைமை, அல்லது வெளியிலேருந்து ஆதரவு திமுக அப்படிங்கிற ஒரு நிலைமை, விஜய் முதலமைச்சராக கூடாதுன்னு அது ஒரு திட்டம் உதயநிதி மூலமா. ஆனாலும் லீமாரோஸ் மூலமாக 30க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை விலை பேசி அதில் ஒரு 4 பேர்த்துக்கு அமைச்சர் பதவி அப்படிங்கிற லெவலில் கொண்டு போய் இந்த கட்சியை சிரித்து சீலப்பேனு குத்துற லெவலுக்கு வச்சுருக்காங்க லீமாரோஸ். லால்குடியில் ஒருத்தருக்கு கூடவா சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுறதுக்கு தகுதி இல்லை. தகுதி இல்லாத நிலைமையிலையா பல ஒன்றிய செயலர்கள், பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலர் இருக்காங்க. லீமாரோஸுங்கிற ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்து தனக்குத்தானே எடப்பாடி பழனிசாமி நல்லா ஆப்பு வச்சுக்கிட்டார். தனக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி மாதிரி கிங் மேக்கர் யாருமே இருக்க முடியாது. செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரில் அடிக்கும் என்று சொல்வார்கள். ஆட்டு வித்தால் ஆடாதவர் எவரும் உண்டோ என்பது போல எடப்பாடி பழனிசாமி பாஜக பேச்சை கேட்டுக்கிட்டு சம்மந்தி நீதியரசர் மூலியமாக எல்லா வேலையும் பண்ணி இந்த அதிமுகவை 11 தோல்விக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டார். அம்மையார் சசிகலா செய்த தவறு எடப்பாடி பழனிசாமிக்கு பாத்திரம் இருந்து பிச்சை இடாததா. ஒருவருக்கு உதவி செஞ்சா ஏதோ ஒரு மூளையில் ஒரு ஈரமாக ஒரு ஓரத்துலையாவது இதயத்தில் கொஞ்சம் ஒரு விசுவாசம், நம்பிக்கை, அந்த பற்றுதல் இருக்கணும். நன்றி கற்றவருக்கு உதவி செய்தால் என்ன நடக்கும் என்பதற்கு உதாரணம் எடப்பாடி பழனிசாமி. சரி, அவர் நன்றி கட்டவருங்க, நன்றி இல்லாதவருங்க. நன்றியாக இருப்பார்னு நினச்சி தான் முதலமைச்சர் பதவி அம்மையார் சசிகலா அவர்கள் கொடுத்தாங்க. கடைசியில் அம்மையார் சசிகலா அவர்களை நாயின்ட்டார். தெருவில் போகிற நாய் இருக்கு பாரு, நாயின்ட்டார். அதுக்குத்தான் இன்னைக்கு நாயா படாத பாடுபடுகிறார், கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். சிவி சண்முகம், ஏய் என்னையா நீ கட்சி நடத்துகிற, 11 தோல்வி அடைஞ்சிட்ட, நீ என்ன ஆளுமயிரு வாங்கி அடிக்க போயிட்டார். இப்படி இது போன்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன்னா சிவி சண்முகம் அப்படி அடாவடியான ஆள் தான். ஆனால் இவர் தான் ஒரு காலகட்டத்தில் ஏய் சின்னம்மா இல்லடா அம்மடம் அப்படிங்கிறாரு. யார சின்னம்மா? அம்மையார் சசிகலா. ஒரு காலகட்டத்தில் உதயகுமார் என்ற ஒருத்தர் இருக்கார்ல, அவர் போய் அம்மா ஓபிஎஸ் ஒத்து வர மாட்டாருமா, துரைமுருகனை பார்த்து சிரிச்சிட்டாரு. அவர் ஒரு ரூட்டு. அப்போ ஒவ்வொருத்தரும் அம்மையார் சசிகலாவை ஏமாற்றி இருக்கிறார்கள், முட்டாளாக்கி இருக்கிறார்கள். கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் தான் அம்மையார் சசிகலாவை ஏமாற்றி இருக்கிறார்கள். சில நாதாரி கூட்டங்கள், ஒரு சில பேர் உண்மையாக இருக்காங்க. மருது போன்றவர்கள், திவாகர் போன்றவர்கள் ஓரளவு இருக்காங்க. திவாகர் ரொம்ப இதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இவ்வளவுக்கு மத்தியிலையும் தேர்தல் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமின்னு பேர் சொல்லாமல் பண்ணுறாங்க. ஆனால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலாவை சென்று சந்தித்தால் எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி. எதிர்காலத்தில் அதிமுக நிலைச்சு நிற்கும். எடப்பாடி பண்ண தப்புலையே பெரிய தப்பு எது தெரியுங்களா? லீமாரோஸுக்கு சீட்டு கொடுத்தது தான். லீமாரோஸுக்கு சீட்டு கொடுத்ததுனால பலனடைந்தது இளங்கோவன் போன்றவர்கள், எடப்பாடி பழனிசாமியோட மகன் போன்றவர்கள் தோராயமாக ஒரு 500 கோடி வாங்கியிருப்பார்கள். திருச்சியில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் லீமாரோஸ் போட்டியிடக்கூடிய தொகுதி உட்பட பிற இருக்கக்கூடிய 8 தொகுதிகளுக்கும் 10 கோடி தருவது தான் பேச்சாக இருந்துச்சு. ஆனால் பெங்காலிலேருந்து பணம் வர்றதுக்கு தாமதமாகிடுச்சு, மாட்டிக்கிடுச்சு, லாக் ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு வர முடியலை. அவங்க நினச்சாங்கன்னா ஹெலிகாப்டர்லேருந்து கூட கொண்டு வந்து இறக்கலாம். அப்படிப்பட்ட பணக்கார வேட்பாளராக இருக்கக்கூடிய லீமாரோஸ் தொகுதிக்கு ஏதாவது செய்ய போகிறாங்க. கல்யாணம், காது குத்து,
கோயில் விசேஷங்கள் போனால் நிறையா கொடுக்க போகிறாங்க, வாங்கிக்க போகிறாங்க. அது ஒன்றே பலன் கிடையாது. இப்போ ஒரு அதிமுகங்கிற கட்சியை எடப்பாடி பழனிசாமி 10 தடவை அழிச்சாரு, 11வது தடவையாக லீமா ரோஸ் அழிக்கிறாங்க. இதுதான் உண்மை. லால்குடியில் ஏன் லீமா ரோஸ் ஜெயிக்கிறாங்க? அவங்க கொடுத்த பணத்தால் மட்டும் கிடையாது. அங்கே லால்குடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு, எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு கிடைக்காம KN நேரு பண்ண சதியால் லீமா ரோஸ் ஜெயிக்கிறாங்க. அதே நேரத்தில் எப்பா சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ அவர்களே, உங்களுக்கு சீட்டு இல்லை, நீ ஒரு ஆளை பரிந்துரை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி திமுக தலைமை சொல்லி அவர் மூலியமா ஒரு ஆளுக்கு பரிந்துரை பண்ணி அப்படி பண்ணியிருந்தால் திமுக ஜெயிச்சிருக்கும். ஆனால் அங்கே எல்லாருமே எதிர்பார்த்தது கூப்பாகிருஷ்ணன் ஜெயிப்பார்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா எல்லா பகுதியிலையுமே தாவக வெற்றி பெற்று இருக்கு, அங்கே ஜெயிச்சிருக்கலாம். அது பேசாமல் திருவரங்கம் தொகுதியில் போட்டிட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக வெற்றி பெற்று இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏனோ தெரியல, லால்குடியை தேர்வு பண்ணார். திருவரங்கம் தொகுதியில் அண்ணன் பழனியாண்டி அவர்களுக்கு, எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு உறுதி அப்படிங்கிற நிலைமையில் ஒரு காலகட்டத்தில் இருந்த பொழுது தான் சரி இங்கே வேண்டாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம போய் ஒரு நட்சத்திரமாக 2 பேர் இருக்கும்போது நம்ம மோதுறதா வேட்பாளரா அப்படின்ட்டு தான் அவர் லால்குடியை தேர்வு பண்ணது. இது எப்படியோ அவருக்கு திருச்சி கிழக்கு தொகுதி மீண்டும் கிடைக்குது அப்படிங்கிறாங்க, இல்லை திருசாவுக்கு கிடைக்குதுங்கிறாங்க. ஆனால் இந்த அதிமுகவை அழிவு பாதைக்கு கொண்டது எடப்பாடி பழனிசாமி மட்டுமில்ல, இதுக்கு காரணமாக இருந்தது இளங்கோவன் போன்றவர்கள். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அழிவு நிலைக்கு போனதுக்கு லீமா ரோஸ் தான் முதல் காரணம். ஏன் அவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க? அவங்கள தூக்கி ஜெயிலில் போடணும்னு அப்துல் கலாம் உதவியாளர் பொன்ராஜ் மூலியமாக மார்ட்டின் குடும்பம் மீது வழக்கு போட்ட அம்மையார் ஜெயலலிதா அவருடைய அந்த கட்சியில் இன்னைக்கு லீமா ரோஸுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு கேவலமாக இருக்குது. அவங்க பெரும் பணக்காரர்களாக இருக்கலாம், சுயேட்சையாக போட்டி போட்டு பணத்தை கொடுத்து ஜெயிக்க முடியுமா? அதான் நான் ஆரம்பத்தில் சொல்லேன், வேட்டிக்குள்ளே எடுத்து பாம்பு விட்டுக்கிட்ட கதையா, கட்டிச்சோத்தில் பூனை எடுத்துக்கிட்ட கதையா, தலையில் எடுத்து கொல்லிக்கட்டையை சொரிஞ்ச கதையா எடப்பாடி பழனிசாமி லீமா ரோஸுக்கு சீட்டு கொடுத்து சிரிப்பாக சிரித்து சீலப்பேனை குத்து நிற்கிறார். தயவுசெய்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழியாமல் இருக்கணும்னா லீமா ரோஸ் பேச்சை கேட்காம இந்த 30 வேட்பாளர்கள், 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மையார் சசிகலா அவர்களை சென்று சந்தித்தால் இந்த கட்சி உருப்படும், விளங்கும். இல்லை என்றால் அந்த கட்சி அப்படியே மடைமாற்றம் செய்து தாவேகா கட்சியாக மாறிவிடும் அப்படிங்கிறது தான் கருத்து. லீமா ரோஸை சேர்த்துக்கிட்டு இந்த கட்சியில் சேர்த்து ஒரே மாதத்தில் சேர்த்து சீட்டு கொடுக்குற ஒரே கட்சி அதிமுக தான். வேறு எந்த கட்சியிலையும் இப்படி நடக்காது. யாராவது மார்ட்டின் கும்பலுக்கு சீட்டு கொடுப்பாங்களா? அதிமுகவை இந்த நிலைமைக்கு அழிவு நிலைக்கு கொண்டு போனதுக்கு லீமா ரோஸுக்கு சீட்டு கொடுத்தது தான் காரணங்கிறாங்க. லீமா ரோஸ் பற்றின பல்வேறு செய்திகள், நமக்கு திடுக்கிடும் செய்திகள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்த செய்திகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.